வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்துலேருந்து இப்போ வந்து இந்த படத்தோட செகண்ட் சிங்கிளோட அப்டேட்டும், அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரியோட அப்டேட்டும் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2 அப்டேட்டையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகன் வந்து நம்ம வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நம்மளோட பூஜா ஹெக்டே ஃபீமேல் லீடாகவும் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ரன் டைமும் அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரி அப்புறம் செகண்ட் சிங்கிளோட அப்டேட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரன் டைம் வந்து 3 hours 3 minutes இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் வந்து நிறையா வந்து ட்ரிபியூட் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம தளபதியோட கடைசி மூவி இந்த படம்னால நிறைய ட்ரிபியூட்ஸ்க்கான ஒரு வைப் வந்து இந்த படம் வந்து கிரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷோ வந்து தமிழ்நாட்டில் 8 மணிக்கு வந்து லான்ச் பண்ண போகிறதா அப்டேட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட செகண்ட் சிங்கிளோட அப்டேட் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒன்று வந்து ரிலீஸ் ஆக போகுது, இந்த படத்தோட அப்டேட் இன்றைக்கி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு சோர்ஸ் மூலமாக கிடச்சிருக்கு. அதனால் தளபதி ஃபேன்ஸ்லாம் இன்றைக்கி ரெடி ஆகிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு வேறு லெவல் ஃபயரான மூமெண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டோரி வந்து நம்மளோட IMDb ரேட்டிங்கில் வந்து சினோஸ்டமாக போட்டிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பீப்புள்ஸ்க்கும் அதே மாதிரி பீப்புளுக்கு வந்து சாதகமாக இருக்க ஒரு லீடருக்கும் ஒரு கிளாஸாக வந்து இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து அவங்க வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு அவங்க வந்து நிறையா குடைச்சல் கொடுத்துருப்பாங்க. அந்த குடைச்சலை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கும் பீப்புளுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப சாதகமான ஒரு மனநிலையை வந்து ஏற்படுத்தி பீப்புளுக்காக வந்து அந்த கவர்மெண்ட்டை வந்து எதிர்க்கிற மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் அரசியல் ரொம்பவே வந்து தெளிவான ஒரு அரசியலை வந்து மேற்கொள்ள போகிறாங்க. ஏன்னா நம்ம தளபதியோட கடைசி மூவிக்கு அப்புறம் அவர் வந்து ஃபுல்லாக வந்து அரசியலுக்கு போகிறாரு. அதுக்கான ஒரு மைல் ஸ்டோனாக இந்த படம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் பகவந்த் கேசரி படத்தோட இந்த படம் வந்து அஃபீஷியலான ரீமேக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தோட கதைக்களத்தோட லைட்டான சினோகிராஃபியை எடுத்து இவங்க பொலிட்டிக்கலோட கலந்து இந்த படத்தை வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து உமன் சேஃப்டியை பற்றி இந்த படம் வந்து நல்லா சொல்ல போகிறதா வந்து அப்டேட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து 27ஆம் தேதி வந்து நடக்க போகுது. இதுக்கான கிராண்ட் ஈவெண்ட்ஸ்க்காக நிறையா பேர் ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த வாரத்துலேருந்து ஃபுல்லாக அப்டேட் விடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஈரோடு மாநாடுக்கு அப்புறம் இந்த படத்தோட ஃபுல் ஃப்ளெஜ்டான ப்ரொமோஷனை வந்து ஆரம்பிக்க வரதா தெரியுது. இன்னும் கிட்டத்தட்ட வந்து 20 நாள்லேருந்து 25 நாள் தான் இந்த படத்தோட ரிலீஸ்க்கு இருக்குது. இன்னும் என்ன மாதிரி ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த அப்டேட்டை பற்றி நினைக்கிங்க? இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.